புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் ஏற்பட்ட இருதரப்பு மோதல் விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துர்கா மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். துர்கா மகேஸ்வரன், வணக்கம். எதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இது தொடர்பாக அந்த மக்கள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடகாடு கிராமத்தில் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி இரண்டு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு பலரும் பாதிக்கப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு தரப்பில் 21 நபர்களும் மற்றொரு தரப்பில் 8 நபர்களும் என 29 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சம்பவம் நடைபெற்று 45 நாட்களுக்கு பிறகு நேற்று நள்ளிரவில் வடகாடு பரமநகரைச் சேர்ந்த அமரன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் அரசு தரப்பில் இவ்விவகாரம் தொடர்பாக இனிமேல் யாரும் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்று வாய்மொழியாக உத்தரவாதம் அளித்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அமரன் கைது செய்யப்பட்டதால் அரசு உத்தரவாதத்தை மீறி கைது நடவடிக்கையில் இறங்கியதாக குற்றம் சாட்டி உடனடியாக கைது செய்தவரை விடுவிக்க கூறியும் வடகாடு பேருந்து நிறுத்தம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து புதுக்கோட்டை ADSP முரளிதரன் மற்றும் இலுப்பூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துராஜா உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அமரனை போலீசார் ஜாமீனில் விடுவிப்பதை அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கிளம்பி சென்றனர். இந்த சம்பவம் ஆலங்குடி பகுதியில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி துர்கா மகேஸ்வரன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.